பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்கு நன்றி. இன்றைய இறை வார்த்தை, இன்றைய தியானம், அனுதின மன்னா உடைய மகிமை வெளிப்படட்டும்ப்பா, உடைய வார்த்தை வெளிப்படட்டும்ப்பா, எனக்குள்ளேருந்து பேசுங்கப்பா. வார்த்தையை கேட்கிறவள் ஆவிக்கிற வாழ்க்கையில் பலனடைந்து பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எபிரேயர் 11:24 26 படிமா. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் மித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஸ்தோத்திரம். பாருங்க, மோசே விசுவாசத்தில் வளரும்போது மேன்மையை வெறுத்தாரு. தேவனால் வருகிற தேவ பிள்ளையோட துன்பம் அனுபவிப்பதை தேர்ந்தெடுத்தாரு. அடுத்து சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்கணும், கிறிஸ்துவ வருகிற நிந்தையை அதிக பாக்கி. அப்போ எகிப்தின் பொக்கிஷத்தை விட ஆண்டவருக்காக வருகிற நிந்தையை பாக்கியமான்றாராம். இந்த பொக்கிஷத்தை விட, எகிப்தின் பொக்கிஷத்தை விட, அந்த அழிஞ்சு போற எகிப்தின் அடிமைத்தனத்தின் அந்த அரண்மனை பொக்கிஷத்தை காட்டில் அது ஒரு வேலிவை எங்கே கொடுத்துட்டாரு. கிறிஸ்து மித்த நிந்திக்கப்படுகிறீங்களா? உண்மையா வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து பல நிந்தனைகளை உங்க மேல வைக்கிறாங்களா? இல்லாத பொல்லாத சொல்றாங்களா? வீண்பலி சொல்றாங்களா? பல குற்றச்சாட்டுகளை பொய்யானதை கொண்டு உங்க மேல சுமத்துறாங்களா? இப்படிப்பட்ட நிந்தையை சுமக்கிற யாரா இருந்தால் தேவ பிள்ளை செய்தியின் மூலமா மோசையை அறிந்தது என்ன? எகிப்தின் பொக்கிஷத்தை விட கிறிஸ்துவுக்காக நீ நிந்தையை சுமக்கிறீங்களே, அது தேவனுடைய பார்வையில் அது பாக்கியம். அப்படின்னா ஆசீர்வாதமா. உலகம் நம்மளை நிந்தனையா பார்க்குது, தேவன் நம்மை ஆசீர்வாதமா பார்க்கிறாரு. அந்த நிந்தித்த அவர்களுக்காக ஜெபிங்க, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேதம் அப்படித்தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. உங்களை நிந்தனைகளா, பலவிதம் பொய்யான சொல்லுகளை சொல்றாங்களா, வசை கூறி துன்புறுத்துறாங்களா, பயப்படாதீங்க. கர்த்தருடைய பார்வையில் அது பாக்கியம். உலகம் தூசிக்கலாம், உலகம் பரிகசிக்கலாம், இந்த நிந்தனையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைக்காக பரலோகமே நம்மளை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், அவருடைய நாமத்திற்காக நிந்திக்கப்படுவதற்கும் தூசிக்கப்படுவதற்கும் எங்களை பாத்திரரா எண்ணப்படுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தின. அது ஒரு தகுதி, எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால நம்ம நிந்திக்கப்படும் போதெல்லாம், மனுஷரால் நிந்திக்கப்படும் போது பரலோகத்திலிருந்து ஒரு மகிமை இறங்குது, ஆசீர்வாதம் இறங்குது. அதனால என்ன வேணாலும் யாரு வேணாலும் நிந்திக்கட்டும், பரவாயில்ல. அது எகிப்தின் பொக்கிஷங்களை விட அது மேலான பாக்கியம் என்று எண்ணி மோசே அதையே தேர்ந்தெடுத்தார். மேன்மையை வெறுத்தார், துன்பத்தை தேர்ந்தெடுத்தாரு. எதை பொக்கிஷமா என்றாரு? நிந்தைய பொக்கிஷம்ங்கிறார். அதை விட வெளியேறப்பட்டதுங்கிறாரு, அதை பாக்கியம் என்று எண்ணுகிறார். விசுவாச ஜீவியங்கிறது தேவனுடைய பிள்ளையே தேவன் மேல வைத்து விசுவாசம் வைத்து எதெல்லாம் இழக்கிறீங்களோ, எதெல்லாம் சுமக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்க நிந்திக்க சுமக்க, எல்லாவற்றுக்கும் ஒரு மகிமை இருக்குது. எல்லாருக்கும் ஒன்று கிடையாது, எல்லாருக்கும் ஒன்றான ஒரு இடம் கிடையாது. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருக்கிறது போல மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்கும். செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, இந்த மூலையில இருந்து அவர் நாமத்தை விட்டு நிந்திக்கப்படுகிறேனே, வெளியில தலை காட்ட முடியலையே, பலர் என்னை தூசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பரலோகம் மகிமை உங்க மேல இறங்குது, பரலோகம் உங்களை அங்கீகரிக்குது, பரலோகம் ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவருடைய அன்பு அளவில்லாம உங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த செய்தியின் மூலமாக மோசே தெரிந்தெடுத்தது போல எகிப்தின் பொக்கிஷங்களை விட அந்த கிறிஸ்து நிமித்த வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணின அந்த அனுபவத்துக்கு நேராக நீங்கள் நடத்தப்பட்டு தேவனால் பரலோகத்தில் கிடைக்கிற அந்த மகிமையை, அந்த மேன்மையை, அந்த முடிசூட்டுதலை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமா பரலோக ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.